ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ட்ரீம் சேனல். டிஃபன் ஐட்டம்ஸ் இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ஏற்ற சைட் டிஷ் தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு சட்டி வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 3 பெரிய பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாயை ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் வதங்கட்டும் எண்ணெயிலேயே. ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 3 கைப்பிடி அளவு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளியில் லைக்கோபின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக வேலை செய்யும். பூண்டு நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, இம்யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கொஞ்சமாக புளி ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நல்லா வணங்கணும். எவ்வளோ நல்லா வணங்குதோ அந்த அளவுக்கு இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி. தக்காளி மேல் தோலெல்லாம் நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு வணக்கணும். நான் இப்போ தான் சமையல் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் இது நல்ல ரெசிபியாக இருக்கும். பார்த்தீங்களா, தக்காளி நல்லா வணங்கியிருக்கு. இதை ஒரு தட்டத்தில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்டியில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. கப்பில் போட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் தாளித்து சட்னி கூட கலந்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக நம்மளுடைய தக்காளி சட்னி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சட்னி கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபீஸ்க்கு மை ட்ரீம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.